காலம் காலமாய் சுற்றித் திரியும் கல்லியங்காட்டு நீலிதான் அவள். இருள் சூழ்ந்த அந்த ஒத்தையடி பாதையில நீங்க தனியா நடக்கும்போது உங்க நாசி திடீர்னு ஒரு கசப்பான கள்ளிப்பாலுடைய வாசனைய உணர்ந்தா ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அவ உங்களை பின்னாடியே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கா. திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுக்கோங்க. அவளுடைய தோற்றத்தை பார்த்து அந்த காரிருள் சூழ்ந்த கானகத்துக்குள்ள கூட உங்க மனம் சஞ்சலப்படலாம். அவளுடைய அழகிய தோற்றத்துக்கு ஈடு இணையே கிடையாது. அவளுடைய நீல நிற கண்களை பார்த்து மயங்கி போனவங்க எத்தனையோ பேர். திரும்பிட்டீங்கன்னா தப்பிக்க முடியாது. உங்க கையை பிடிச்சு மெல்ல ஆளரவம் இல்லாத கள்ளிக்காட்டுக்கு அவ கூட்டிட்டு போவா. கள்ளிக்காட்டுக்கு போன பிறகு அவ முகம் மாறும், அவ நடை மாறும், அவள் உடை மாறும். அதுக்கு பிறகு நீங்க தொலைந்து போவீங்க. யாராலையும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. அவ உங்க ரத்தத்தை குடிச்சு சக்கைய விட்டுட்டு அடுத்த ராத்திரிக்காக, அடுத்த ஆணுக்காக காத்திருக்க ஆரம்பிப்பா. அவ யாருன்னு கேக்குறீங்களா? மலையாள தேசத்தில் கல்லியங்காட்டில் கள்ளிச் செடிகளுக்கு நடுவே காலம் காலமாய் சுற்றித் திரியும் கல்லியங்காட்டு நீலிதான் அவள். இந்த பதிவுல கேரள தேசத்தை சேர்ந்த நாட்டுப்புற கதைகள்ல வர்ற கல்லியங்காட்டு நீலியுடைய அமானுஷ்ய கதையை தான் விரிவா பார்க்க போறோம். மேலும் சமீபத்துல வெளியான லோகா திரைப்படத்துல அந்த கல்லியங்காட்டு நீலிய அடிப்படையா கொண்டுதான் கதையையே உருவாக்கி இருக்காங்க. கல்லியங்காட்டு நீலியுடைய கதையை பார்த்துட்டு இதை எப்படி திரைப்படத்துல சொல்லி இருக்காங்கன்னு வீடியோவுடைய முடிவுல நாம பார்க்க போறோம்.